நெல்லையில் ஓய்வு பெற்ற காவலர் ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரர் பீர் முகமது என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த கைது குறித்த கூடுதல் விவரங்கள். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லையில ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்டாரு. இந்த வழக்கு இந்த பிரச்சனை தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற இந்த விருப்ப ஓய்வு பெற்ற இந்த உதவி ஆய்வாளர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி மாதம் டவுன் காவல் நிலையத்துல ஒரு சில புகார் கொடுக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான 32 சென்ட் நிலத்தை ஒரு சிலர் 30க்கும் மேற்பட்டோர் ஆக்கிரமிக்க முயல்வதாகவும், இதனை அடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க கிட்ட இருந்து நிலத்தையும் காப்பாற்றணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தனக்கு இவங்க மூலமா தௌஃபிக் மற்றும் அவரது மனைவி நூருநிஷா, அக்பர் ஷா, அதே மாதிரி அவரோட தம்பி பீர் முகமது ஆகிய 4 கொண்ட, அதாவது இந்த 4 பேர் உள்ளடக்கிய 30க்கும் மேற்பட்டோர் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறதா சொல்லி அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டதன் அடிப்படையில டவுன் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தாரு. ஆனா அந்த புகாருக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாத ஒரு நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளிவாசல் பக்கத்துல இவர் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. இது தமிழகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில இந்த கொலை வழக்குல தாங்க தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அக்பர் ஷா மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவர் ஏற்கனவே சரணடைஞ்சாங்க. கொலை நடந்த அன்னைக்கு 4வது மாவட்ட உரிமைகள் நீதிமன்றத்தை சரண்டர் ஆனாங்க. சரண்டர் ஆன நிலையில வழக்கோட முக்கிய குற்றவாளியான தௌஃபிக், அதே மாதிரி அவரோட மனைவி நூருநிஷா, அக்பர் அலியோட தம்பி பீர் முகமது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர் பிடிக்கிறதுக்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேடப்பட்டு வந்தது. இதுல தௌஃபிக் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயற்சித்த நிலையில போலீசார் அவரை சுட்டு பிடிச்சாங்க. இந்நிலையில அக்பர் ஷாவோட தம்பி பீர் முகமது தற்போது காவல்துறையினர் மூலம் அவர் ஒதுங்கியிருந்த இடத்துல இருந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே நேற்று இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கருதப்படக்கூடிய 17 வயது சிறுவன் ஒருவருக்கு கைது செய்யப்பட்டு சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட நிலையில கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை தற்போது இவர் பீர் முகமது சேர்த்து 4 பேரான நிலையில ஏற்கனவே 7க்கும் மேற்பட்டவரை தற்போது இந்த வழக்குல மேல இவங்க யாருக்கெல்லாம் தொடர்பு அப்படின்னு சொல்லி 7 பேருக்கு மேல தற்போது வரை விசாரணை நடைபெற்று இருக்குது. இந்த வழக்கோட அதாவது அந்த பகுதி மக்கள் நிம்மதியா இருக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அங்க 24 மணி நேரம் பாதுகாப்பு போடப்பட்டதோட இல்லாம நேற்று கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைனோட பையன் தங்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டாரு. இதனை அடுத்து அவர் வீட்டுக்கு பாதுகாப்பு, அதாவது துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்க நிலையில தற்போது அந்த வழக்குல மீண்டும் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறது. இங்குள்ள மக்களிடையே சற்று நிம்மதியை ஏற்படுத்தி இருக்குது. கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.